This is Aishwarya from Pritech. Today in the class நம்ம பார்க்க போறோம்னா சி ப்ரோக்ராமிங்கில் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஆப்ரேட்டர் கான்செப்டை பார்க்குறதுக்கு முன்னாடி டேட்டா டைப் அண்ட் வேரியபிள் அப்படின்றது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஆப்ரேட்டர் கான்செப்ட் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர் கான்செப்ட்டுக்கு வாங்க. ஓகேவா? ஓகே, லெசனுக்குள்ளே போகலாம். ஓகே, ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத வந்து எதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங்கில் கொண்டுட்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் வந்து மோஸ்ட்லி ஆப்ரேட்டர் வந்து ஒரு ப்ரோக்ராமிங்கில் கொண்டு வராங்க. சரிங்களா? அப்போ ஆப்ரேட்டர் வந்து என்னென்ன பர்பஸ்க்காகலாம் வந்து என்னென்ன மாதிரியான மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து உள்ளுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங்கில் ஆக்சஸ் பண்ணலாம், அது என்ன மாதிரியான அவுட்புட் கொடுக்கும் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? Operators and expressions. An operator is a symbol that tells the computer to perform certain mathematical or logical manipulations. அதாவது ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிள் சொல்கிறோம். அது வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தோம்னா, மேத்தமெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், அந்த ஆப்ரேட்டருங்கிறத தட் மீன்ஸ் அந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, சிம்பிள் அப்படின்னா நமக்கு மோஸ்ட்லி தெரியும், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், அந்த ப்ளஸ், மைனஸ், ஸ்டாரு, அந்த ஸ்லாஷ், அந்த சிம்பிள்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது எல்லாமே சிம்பிள் தான் சொல்கிறோம். சரிங்களா? அது எல்லாமே அது என்ன பண்ணுது, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த ஆப்ரேட்டர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே, ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ப்ரோக்ராம்ஸ் டு மேனிப்புலேட் டேட்டா அண்ட் வேரியபிள்ஸ். அதாவது ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணுது, ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா டேட்டாவையும் வேரியபிளையும் வச்சு தான் என்ன பண்ணுது, அந்த ஆப்ரேட்டர் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சு மேனிபுலேட் பண்ண முடியும். சரிங்களா? டேட்டான்றது நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் தான். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். டேட்டான்றதுன்றது என்ன அப்படின்னா வந்து நம்ம கொடுக்குற வேல்யூ. வேரியபிளுங்கிறது வந்து என்னன்னா, அந்த கொடுத்துருக்க வேல்யூவை எதில் ஸ்டோர் பண்ண போகிறோம், அதான் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது 2 இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து நான் ஆப்ரேட்டரை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு ப்ரோக்ராமிங்கில். சரிங்களா? ஆப்ரேட்டர் வேரியபிளையோ டேட்டாவோ இல்லாமையோ நம்ம வந்து ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? வேல்யூ இருந்தால் தானே அதை நான் ஆட் பண்ண முடியும். ஒரு அடிஷனையோ இல்லை ஒரு சப்ட்ராக்ஷனோ பண்ணணும் அப்படின்னா எனக்கு வேல்யூ இருந்தால் தான் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஆப்ரேட்டர் சிம்பிளை நம்ம வந்து கொண்டுட்டு வரோம். சரிங்களா? ஓகே, என்ன உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து அடிஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து எனக்கு மினிமம் எத்தனை வேல்யூ எனக்கு வேணும், 2 வேல்யூ எனக்கு வேணும். சரிங்களா? இப்போ வந்து நான் 5ம் 10ம் இருந்தால் தான் நான் வந்து என்ன பண்ண முடியும், அடிஷன் பண்ண முடியும். மினிமம் எனக்கு 2 வேல்யூ கண்டிப்பாக தேவை. சரிங்களா? ஓகே, 5 ப்ளஸ் 10 இந்த 2 வேல்யூ எனக்கு இருக்கணும். எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பாருங்க, 5 + 10 = 15. அப்போ 5, 10 அப்படின்னு இந்த 2 வேல்யூ இருந்தால் தான் நான் 15 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து எனக்கு வந்து ஆட் பண்ணி எனக்கு ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா? அப்போ அதை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எனக்கு இதில் எத்தனை வேரியபிள் எனக்கு வேணும் அப்படின்னா, 2 வேரியபிள் எனக்கு வேணும். ஏ, பி அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் வேணும். அந்த ஏல வந்து 5ன்றத வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம், பியில் வந்து 10ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். சரிங்களா? இது 2யும் ஆட் பண்ணி நமக்கு என்ன ஆகுதுன்னா 15 எனக்கு ஆன்சர் கிடைக்குது. இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் வேணும். அந்த வேரியபிள் நேம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி. ஓகே, இது இந்த வேல்யூவில் என்ன டைப்னு எனக்கு தெரியணும். என்ன டைப்னு நமக்கு தெரியும், பட் வந்து சிஸ்டமுக்கு தெரியாது. ஸோ அதுக்கான டைப்பை நம்ம வந்து டினோட் பண்ணணும். அந்த டைப் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட். தட் மீன்ஸ் டேட்டா டைப் இன்டிஜர் டைப்பில் கொடுத்துருக்கோம். எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, கொடுத்துருக்க வேல்யூ எல்லாமே ஹோல் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து இன்டிஜர் வந்து டினோட் பண்ணியிருக்கோம். ஓகே, எதுக்கு 3 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 2 வேரியபிள் வந்து வேல்யூவை வாங்குறதுக்கு, தட் மீன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு, ஆட் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது இல்லையா, அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு சி அப்படின்னு ஒரு வேரியபிள் நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? ஓகே, இது எல்லாமே தான் நம்ம முன்னாடி போன வீடியோலலாம் பார்த்துருக்கோமே. இதுக்கும் ஆப்ரேட்டருக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அந்த ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது இல்லையா? ஒரு அடிஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு என்ன இருக்கணும், இந்த ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிளை தான் என்ன சொல்கிறோம்னா ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஆப்ரேட்டருங்கிற ஒரு சிம்பிள் இது என்ன பண்ணுது, ஏதோ சம் வேல்யூ வச்சு ஆப்ரேட் பண்ணி எனக்கு ஒரு வேல்யூவை கொடுக்குது. சரிங்களா? அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஆப்பரேட்டர்னு சொல்கிறோம். ஏதோ சம் ஆப்ரேஷன்ஸ் பண்ணி எனக்கு ஒரு ஒரு வேல்யூ வந்து எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் ஆப்பரேட்டர். ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணி ஒரு லாஜிக்கலாக எனக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ அந்த ஆப்பரேட்டர் என்ன, ஆப்பரேட்டருங்கிறது சிம்பிள்ன்றது என்னது, இந்த ப்ளஸ். சரிங்களா? ப்ளஸ் இந்த ஈக்குவல் டு இது எல்லாமே ஒரு ஆப்பரேட்டர் தான். ப்ளஸ்ன்றது அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள். ஈக்குவல் டுங்கிறது அந்த வேல்யூ வந்து என்ன பண்ணுது,
ஆன்ஸரை டினோட் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கு அந்த சீக்வல்ட் அப்படின்ற ஒரு சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாம் தான் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆப்பரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மினிமம் எனக்கு வந்து 2 வேல்யூ வேணும். 2 வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு 2 வேரியபிள் எனக்கு வேணும். இந்த வேரியபிளை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது நான் ஆப்பரேட்டரோட டைப்பை நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் ஆப்பரண்ட் அப்படின்னா என்னன்றதை உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இப்போ வந்து நீங்கள் ஆப்பரேட்டர் என்னன்னா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஓகேவா? ஓகே, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மினிமம் 2 ஆப்பரண்ட் வேணும். தட் மீன்ஸ் 2 வேரியபிள் எனக்கு வேணும். 2 வேரியபிள் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நான் ஒரு ஆப்ரேஷனே பண்ண முடியும். சரிங்களா? பாருங்க, அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். அடிஷனுக்கு டினோட் பண்ணக்கூடிய சிம்பிள் வந்து என்னது, ப்ளஸ். சரிங்களா? பாருங்க, இந்த ப்ளஸ்ன்ற சிம்பிளை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த அடிஷன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மினிமம் 2 வேல்யூ வேணும். இந்த 2 வேல்யூ நான் அசைன் பண்ணுறதுக்கு 2 வேரியபிள் வேணும். அப்போ 2 ஆப்பரண்ட்டுக்கு இடையில ஒரு ஆப்பரேட்டர் நான் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு ஆப்ரேஷனை நான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்பரேட்டர்லையுமே வந்து வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைப்புக்கு கீழேயும் நிறையா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். தட் மீன்ஸ் நிறைய ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு ஆப்பரேட்டரும் என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷனை வந்து கொடுக்குது, என்னென்ன மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு ஒரு வேல்யூ வந்து டிஸ்ப்ளே பண்ணுது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு டைப்புக்கு கீழேயும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ நடத்துனதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.